உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா மேடம்? என் பொண்ணுங்க சந்தோஷப்படுவாங்க. மேடம் நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் மேடம். ஐயோ கான்ஸ்டபிள், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு பேசாம இரு. டோராவோட ரசிகை மேடம். நிச்சயமா வாங்க. வா. டியர் வியூவர்ஸ், இப்ப இங்க ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நம்ம டிவில பாத்துட்டு இருந்த டோரா இப்ப வளர்ந்து பெரிய டோராவாகி நம்ம சென்னையே விசிட் பண்ணிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். Thank you மேடம். Thank you டோரா. எப்படி போஸ் கொடுக்கறாங்கன்னு பாரு. தள்ளுங்க தள்ளுங்க. டியர் டோரா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சென்னை எப்படி இருக்கு? சென்னை மக்கள் அன்பானவங்க. உங்க ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சாகசங்கள் இல்லனா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. சாகசங்களை செய்யுங்க, ஹாப்பியா இருங்க. யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க. அதுவே நாளைக்கு விரோதமா மாறிடும். ஏய் நாரே தலை 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 என்ன ரீதிங்க நான் டோரா பூஜிலாம் வந்துக்கிட்டாம எங்க உனக்கு ராஜா உனக்கு ஹலோ நான் அதோ அவங்க தான் டோரா. நான் தான் டோரா தி எக்ஸ்ப்ளோரர். வணக்கம் இது டோரா. புஜ்ஜி, அப்படியா? இது மேப், இது பேக் பேக்கர். டோரா ஓகே, புஜ்ஜியும் ஓகே. அதுனா பேக் பேக் ஷர்ட்டே ஆகலையா? ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி இருக்கிறாரு. டோரா டோரா நீ சின்ன பொண்ணா இருந்தப்போ அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ பெரிய பொண்ணா இருந்த அப்புறம் யாருமே கண்டுக்கிறது இல்ல. இந்த பொண்ணுகளை எப்படிதான்பா ஏமாத்துறாளுங்க. எல்லாம் தலைவிதி. அப்படி சொல்லாதீங்க ட்ரங்கர் அங்கிள். பொண்ணுங்க எப்பவுமே நல்லவங்க தான், பாசமானவங்க. அது புரியாதவங்க தான் இப்படி வெறுப்பாங்க. ஆஹா ஓஹோ, எல்லாரும் சொல்லுங்க பொண்ணுங்க நல்லவங்க. டோராவே சொல்லிச்சு பொண்ணுங்களா நல்லவங்க. சொல்லுங்க பொண்ணுங்களா நல்லவங்க. சொல்லு பொண்ணுங்களா நல்லவங்க. பொண்ணுங்களா நல்லவங்க. கரெக்ட். நீ சொல்லு. பொண்ணுங்க நல்லவங்க, பொண்ணுங்க பாசமானவங்க, பொண்ணுங்க பாசமானவங்க. புஜ்ஜி நீ சொல்லு. பொண்ணுங்களா புத்திசாலிங்க. பொண்ணுங்களா புத்திசாலிங்க. பொண்ணுங்கன்னா புத்திசாலிங்க, பொண்ணுங்கன்னா புத்திசாலிங்க. பேக் பேக் நீ சொல்லு. சொல்லு பேக் பேக். என்ன சொல்றோம்? சொல்லுங்க பேக் பேக். சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார். இருங்க 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 இருங்க. பொண்ணுங்க நல்லவங்க, பொண்ணுங்க நல்லவங்க, பொண்ணுங்க நல்லவங்க. தப்பான வீட்டுக்கு வந்துட்டேனா? என் வீடு தானே இது? வெல்கம் வெல்கம் யூர் வெல்கம். என்னது இது டெக்கரேஷன் எல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன விசேஷம் இன்னைக்கு? சும்மா தெரியாத மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே. ஏய் பைத்தியம், யார் சொன்னா உனக்கு இன்னைக்கு பர்த்டேன்ட்டு? எனக்கு தெரியும். ஏய் என்ன உளறற? ஏஜி பர்த்டே டேட் எங்களுக்கு தெரியாதா? புருஷனோட பிறந்த நாள் கூட தெரியாம ஒரு பொண்டாட்டியா? இது ஏஜி பர்த்டே ஃபங்க்ஷன் இல்ல, பின்ன பேக் பேக்கோட பர்த்டே ஃபங்க்ஷன். ஏய் என்ன வளர? உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிருச்சா? இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்துச்சு உன்கிட்ட? என்ன பேக் இப்படி பேசுற? பணம் உன் பேக்ல இருந்து தான் எடுத்தேன். இவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்ட இந்த பணத்தை திருடி ஃபங்க்ஷன்ல எல்லாம் வைப்பேன். முதல்ல இந்த ஃபங்க்ஷன்ல கேன்சல் பண்ணு, இந்த டெக்கரேஷன் எல்லாம் எடு. நோ 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 நோ, இப்போ கெஸ்ட் எல்லாம் வந்துருவாங்க. பேக் பேக் என்ன கெஸ்ட்? கெஸ்டா? யாரு கெஸ்ட்? பேக் பேக்கோட ஃபோன் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் மெசேஜ் பண்ணிட்டேன். எல்லாரும் இப்போ வந்துருவாங்க. Oh my God. எப்படி இப்படி எல்லாம் செய்யற நீ? நான் இங்க இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். நான் ஆபீஸ்க்கு போறேன். நில்லுங்க நில்லுங்க பேக் பேக். ஏஜி ரெஸ்டாரண்ட் பிரான்ச் மத்தபடி உங்களோட எல்லா ஆபீஸ்க்கும் லீவ் விட்டுட்டு எல்லா ஸ்டாஃப்ஸையும் இங்க வர சொல்லிருக்கேன்.
உனக்கு போய்த்து பிடிச்சிருக்கோம், உனக்கு கழுத்து நடிச்சு ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் ஹலோ ஹாய் 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 அஜய், இன்னைக்கு உங்க பர்த்டே இல்லைன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எங்களை ஏன் இன்னைக்கு வர வச்சீங்க? தெரியலையே. ஐயோ அவரு ஏஜே இல்ல, பேக் பேக். பேக்குக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. ஐயோ டோரா. ஏஜி, உங்க வைஃப் டோரா மாதிரி இருக்காங்க. நான் தான் புஜ்ஜி. இவங்க தான் மேம். உண்மையிலேயே இது கிரியேட்டிவான ஃபங்க்ஷன் தான் ஏஜே. வாழ்த்துக்கள் ஏஜே. நீங்க எல்லாருமே டோரா ஃபேமிலி மாதிரி நடிக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்ட்ரிக்டான ஏஜேவை தான் நாங்க இவ்ளோ நாளா பார்த்தோம். ஆனா இப்படி ஃபன்னியான ஆளா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுக்கு குழந்தை மனசு ஏஜே. Hello, AJ. Wish you happy birthday. Wish you happy birthday. வச்சு வாயில ஒடிச்சிடும். இன்னைக்கு என் பர்த்டே இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்ன? அப்போ சரி, ஏய் பயங்கரமா இருக்குடா. ஹால் எல்லாம் பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்க. சீ, என்ன கிண்டல் பண்றியா? டேய், நீ கொடுத்த மருந்தால என்னெல்லாம் நடக்குது பாரு. டோரா புஜ்ஜி என்னமோ வளர்றா. எல்லாம் ஒண்ணால. விடுறா. டேய், மருந்து மேட்டர் மட்டும் ஓபன் பண்ணிராதடா. பக்கத்துல சாந்தனா இருக்கா, அப்புறம் பத்திரகாளியா மாறிடுவா. ப்ளீஸ். ஓ பொண்டாட்டிக்கு மட்டும் நல்ல மருந்து கொடுத்து ஏன் பொண்டாட்டிக்கு இந்த மிக்சிங் மருந்து மருந்தா? ஃப்ராட். என்ன இது மருந்து கிருந்துன்னு பேசிட்டு இருக்கீங்க? மருந்தா? அப்படியே கிடைச்சு உனக்கு? மருந்து மருந்து டேய், இதோ சொல்றோம். மருந்துனா அவங்க காதுல விழுந்துச்சு. நான் விருந்து தான் சொன்னேன். அதான் பாட்டி விருந்து வைக்கிறோம். அதான் சரி சரி. தப்பா நினைச்சிட்டீங்க சிஸ்டர் நீங்க. ஐயோ அண்ணா, ஹாப்பி பர்த்டே. நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். இவரும் நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா வாழணும். இவனும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ். ஏய் பாத்தியா சாந்தனா எவ்வளவு சாந்தமா இருக்கான்னு? ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீ மருந்த எருமை பால்ல குடுத்தியா இல்ல பசுமால்ல குடுத்தியா? யானை பால். டேய், நானே இந்த சிச்சுவேஷன் இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு வழி சொல்வேன் பார்த்தா ராமராஜ் பால் எருமை மாட்டு பால் பசு மாட்டு பால் எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? ஹாசினி மட்டும் பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வரல. ஏய், கள்ளி பால் கொடுத்து சாவடிச்சிருவாங்க. நண்பன் என்ன திடீர்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறீங்க? நீங்க தானே சொன்னீங்க திக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, friends. ஆமால. அதெல்லாம் இருக்கட்டும் விரா. உங்க பங்களால ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குங்க. உங்க ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு. தேங்க்ஸ். வெல்கம் கெஸ்ட். வெல்கம். பேக். கெஸ்ட் வெல்கம் சொல்லுங்க. மேம், புஜ்ஜி நீங்களும் சொல்லுங்க. வெல்கம். வெல்கம். வணக்கம். ஆமா பேக், இவர் யாரு? இவனா மனுஷன் உருவத்தில் இருக்கிற ஆப்பு. உங்க பேரு ஆப்பா? நோ மை நேம் இஸ் வணங்காமுடி. பனங்காமுடியா? ஏங்க, பனங்காயெல்லாம் பனை மரத்துல தான் காய்க்கும். பனங்காய் கிடையாது, பனங்காமுடி. ஓ, அந்த வனங்காமுடி நீங்க தானா? எஸ், ஆஃப் கோர்ஸ். உங்களை பத்தி பேக் பேக் நிறைய சொல்லிருக்காரு. அப்படியா? பேக் பேக், இவங்க யாரு? நான் சொல்றேன். she is my wife, சாந்தனாயகி. ஐயோ, ஏன் இப்படி பயந்து பின்னாடி போறீங்க? நீங்க கொடுமையான அரக்கியாமே. உங்க புருஷனை போட்டு அடிச்சு உதைப்பீங்களாமே. அப்படின்னு யார் சொன்னா? பேக் பேக் தான் சொன்னாரு. மொத்த வச்சு தொலைச்சிட்டியே பொறட்ட. நான் ஒண்ணு சொல்லடா. ஏங்க, நீங்க ஏதாவது ஏஜே கிட்ட சொன்னீங்களா?
நான் ஏமா சொல்ல போறேன்? இவனுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க இல்லடா? ஆமா 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 பாரு. ஏய் பாரு அவன் பொண்டாட்டியோட முகம் சந்திரமுகி படத்துல வர ஜோதியோட ஃபேஸ் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இல்லடா நேத்து நைட்டு தான் மருந்தை கொடுத்தேன். அந்த மருந்தோட வீடியோ குறைஞ்சு ஒருவேளை ரிசர்வ் மோடுக்கு வந்துருச்சோன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆண்டா என்ன சொல்ற? கோவமும் சாந்தமும் மாறி மாறி வருதுடா. டேய் ப்ளீஸ்டா மச்சான், அவன் பர்த்டே ஃபங்க்ஷன் சீக்கிரமா முடிடா. இல்லைன்னா எனக்கு டெத் டே ஃபங்க்ஷன் ஆகும்போமா. சரி சரி, ரெண்டு பேரும் பேக் பேக்குக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டீங்களா? இது ஏஜேக்கா. ஐயோ, இவர் பேரு ஏஜே இல்ல பேக் பேக். எங்க சொல்லுங்க, ஹாப்பி பர்த்டே பேக் பேக். சொல்லி ஹாப்பி பர்த்டே பேக் பேக். சொல்லுங்க சொல்லுங்க வணங்காமுடி, சொல்லுங்க சாந்தநாயகி. சொல்லி தொலையேண்டா. ஹாப்பி பர்த்டே thank you, பேக் thank you. பேக் பேக். ஹாப்பி பர்த்டே பேக் பேக். ரொம்ப நன்றி. சரி வாங்க கேக் வெட்டுவோம். இப்போ பேக் பேக் கேக் வெட்டுவாரு. எங்க எல்லாரும் சொல்லுங்க. இப்போ ஏஜே அவர்கள் ஏஜே அவர்கள் கேக் வெட்டுவாரு. ஏஜே இல்ல, பேக் பேக் கேக் வெட்டுவாருன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. பேக் பேக் அவர்கள் இப்போ கேக் வெட்டுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க. பேக் பேக் கேக் வெட்டுவாரு. அமைதி பேக் பேக் கேக் வெட்டுவாங்க. கட் பண்ணுங்க. இங்க பாருங்க. பேக் பேக். ஹாப்பி பர்த்டே பேக் பேக். லூசிஸ் ஆயிட்டானா இவன்? ஐயோ சீக்கிரம் வெட்டுங்க ஏஜே, எனக்கு அப்படியே தலையே சுத்துது. ஹாப்பி பர்த்டே பேக் பேக். ஹாப்பி பர்த்டே டு பேக் பேக். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு பேக் பேக். ஹாப்பி பர்த்டே பேக் பேக். ஹாப்பி பர்த்டே டு பேக் பேக். ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே டு யூ. பேக் பேக், நீங்க முதல்ல இந்த டோராக்கு ஊட்டுங்க. இப்போ வணங்காமுடிக்கு ஊட்டுங்க பேக் பேக். காலி பண்ணிட்டேன். பாய் போய் கத்தி வந்த கதை ஆயிடுச்சு. ஹாசினிக்கு பேச்சு வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டா அவர் தோரா மாதிரி பேசி தொந்தரவு பண்றாள. அவளுக்கு நார்மல் பேச்சு வருமா வராதா? ஓம் க்ரீம் ரீம் ஐம். ஓம் க்ரீம் ரீம் ஐம். ஓம் க்ரீம் மயான காளி நீலி சூலி. ஓம் க்ரீம் ரீம் லீம் ஐம். காளி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீம் ரீம் லீம். ஹலோ, ஓம் ஸ்ரீம் யாருங்க நீங்க? ரீம் ஐம். யார் உங்களை உள்ள விட்டது? ஓம் க்ரீம் காளி. என்ன சொல்லிட்டே இருக்கீங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. யார் நீங்க சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என்ன வேண்டுமா? உனக்கு வேண்டியதை நான் செய்ய வந்திருக்கிறேன். எனக்கு வேண்டியதா? நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கவே இல்லையே. உனக்கு வேண்டியவங்க கேட்டாங்க. யார் இது? வேண்டியவங்களா? சொல்கிறேன். ஓம் க்ளீம் காளி. இந்தா, இது எங்க அம்மா. ஜெயம்மாவா? உன் அம்மாவே தான். அவங்க தான் என்ன அனுப்புனாங்க. எங்க அம்மா ஊர்ல எல்லாம் இருக்காங்க. அவங்க எப்படி? நீங்க யாருங்க? கனகஸ்தன். அண்டத்தை பிண்டமாக்கி பந்து போல் உருட்டும் சக்தி படைத்தவன். பல வித்தைகள் தெரிந்தவன். உன் அம்மாவிற்கு என்னை தெரியும். ஜெயம்மா என்னை கூப்பிட்டு தன் மருமகள் ஆசினிக்கு புரியாத வியாதி வந்திருக்கு, எப்படியாவது குணப்படுத்த என்ன அனுப்புனாங்க. ஏய் சித்ரா, இந்த ஹாசினிக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு?
எதுக்கு மந்திரவாதிய ஜெயமா அனுப்பி வச்சிருக்காங்க? அக்கா ஹாசினி படுத்துற படம் தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்ம ஏஜி குழந்தையாவே மாறிடுவார் போல. மந்திரவாதியோ தீவிரவாதியோ யாராவது வந்து இந்த டோராவை சரிப்படுத்த விடுங்களேன். குணப்படுத்துறதுக்கு நீங்க யாரு? டாக்டரா? ஓ, டாக்டரால தான் குணப்படுத்த முடியுமா? சரி, உங்க டாக்டரால உன் பொண்டாட்டிய குணப்படுத்த முடிஞ்சதா? ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன் மருத்துவ நுழைய முடியாத இருட்டுக்குள்ள என் மாந்திரீகம் நுழையும். உன்னோட மருத்துவத்துக்கு கட்டுப்படாத நோய் என்னோட மந்திரத்துக்கு கட்டுப்படும். அது தெரிஞ்சதுனால தான் ஜெயம்மா என்ன இங்க அனுப்பியிருக்காங்க. நோய் யாருக்கு? இவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கா? இல்ல இல்ல சாமி, எங்களை பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரி தெரியுதா? அதானே, நீங்க தேடி வந்த ஆளு நாங்க இல்ல. இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம். உங்களால பேஷண்ட்டையே கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் எப்படி நோயை கண்டுபிடிப்பீங்க? நீங்களும் நோயாளிகதான். உங்களுக்கும் நோய் இருக்கு. ஒருத்தருக்கு கணவன் பக்கத்துல இல்லையே அப்படிங்கிற நோய். அப்புறம் இன்னொருத்தருக்கு கணவர் பக்கத்துல இருந்தோம் நெருக்கமா இல்லையே அப்படிங்கிற நோய். சரியா? சரி, இப்ப நான் பார்க்க வந்த நோயாளிய பார்க்கலாமா? போங்க, அழைச்சிட்டு வரீங்களா? கூட்டிட்டு வரோம். வா போலாம். அக்கா போங்க. சாமி, அவளை குணப்படுத்த முடியுமா? முதல்ல நோயை கண்டறியணும். அதுக்கப்புறம் அது அனுப்புன சக்தி என்னன்னு அதை கண்டுபிடிக்கணும். கடைசியா தான் நோயை குணப்படுத்தணும். நான் தான் பால்ல மருந்து கலந்தேங்கிற விஷயத்தை இந்த ஆள் கண்டுபிடிச்சிருவானோ? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நாம இப்போதானே ஷாப்பிங் முடிச்சோம். பேக் 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 பேக். இவன் யாரு? நாம அந்த நீலமலை காட்டுக்குள்ள பார்த்தோமே, ஒரு அரிய வகை விலங்கினம். அவன் தானே? நீங்களும் இவனை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? பேக் பேக்னு சொல்லுங்க. பேக் 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 பேக். பேக் 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 பேக். ஹை, ஏய் முதல்ல எடுக்க கூடாது. அப்ப இங்க வெச்சுக்கோங்க. ஹை, சூப்பர். பேக் பேக் வெச்சு கிரீம் 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 பேக் பேக். சே, உட்காரு. அப்படி அடங்கிட்டா இந்த சாமி பெரிய ஆள் போல. ஐயோ கடவுளே, என் மேட்டர் லீக் ஆகாம இருக்கட்டும்பா. இவ்வளவுக்கெல்லாம் மந்திரவாதி தான் கரெக்ட். ஆர்டர் போட்டோன்னே எப்படி அடங்கி போய் உட்காந்துருக்கா பாத்தியா? எல்லாருமே உட்காருங்க. உட்காந்துட்டோம். ஓம் கிரீம் ரீம் லீம் ஹூம் பட் ஸ்வாஹா. ஓம் கிரீம் ரீம் லீம் ஐம். ஓம் கிரீம் ரீம் லீம் ஐம். ஓம் கிரீம் ரீம் ரீம் ஐம். ஓம் காளி தேவி போற்றி. அண்டத்தை கட்டியாளும் என் அன்பு தாயே காளி தேவியே போற்றி. வருக வருக காளி, அருள் புரிய புரிய காளி என் தாயே. ஓம். நோய் தானா வரல, வர வச்சிருக்காங்க. அம்மா அம்மா அம்மா. சொல்லுங்க சாமி. அம்மா, ஆத்தாடி, என்ன சித்ரா இது? ஜெயமா குரல் எப்படி வருது? இது என்ன புது டெக்னாலஜி? ஐயோ, என்னமோ
இந்த ஆளு ரொம்ப டேஞ்சரான ஆளுதான். நடந்த தப்ப எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் உறுதிக்கா. ஆமா. அம்மா நீங்க நினைச்சது சரிதாம்மா. உங்க மருமகளுக்கு யாரோ புள்ளி வச்சிருக்காங்கம்மா.